கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அற்புதமான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எல்லா வியாதிகளையும் நீக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி அனுப்பி குணமாக்கின வல்ல தெய்வம். இந்த நாளிலே ஆண்டவரே, மனவேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, மன அழுத்தங்களோடு, தீராத பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிரச்சனைக்கும் நீர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் சாமி. அன்பு தகப்பனே, உமது அன்பின் வார்த்தையானது ஒவ்வொரு இதயங்களையும் கடந்து செல்லட்டும், ஒவ்வொரு வீட்டிலும் கடந்து செல்லட்டும். அன்று நோயாளிகளை நீர் கண்டபோது அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதித்தீர், சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன ஆண்டுடைய வல்லமை இந்த இனிமை பொழுதிலே ஒவ்வொருவர் மீதும் கடந்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே எங்கள் நோய்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி மலையில் சுமந்து தீர்த்து ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி சிறந்த தேவருடைய திருக்கரத்தில் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்துலக நோயாளிகளை, தீராத வியாதி இருக்கிறவர்களை, படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களை, எழ முடியாது இருக்கிறவர்களை, வேதனையின் துக்கத்தின் தாழாமல் இருக்கிறவர்களை, ஆண்டவரை வலி வேதனையினால் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதர உறவுகளுக்கும் இந்த நேரத்திலே விண்ணகத்திலிருந்து ஒரு சுகமாக்கும் வரத்தை ஊற்றி கொண்டிருக்கிற தயவு காயுமாய் சோத்தரிக்கிறோம். சகல வியாதிகளிலும் தீராத வியாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கப்பா. புதிதாக ஆண்டவரை பரவி வருகிற இந்த கேன்சர் நோய்க்கு விரைவில் ஆண்டவரே ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் ஆண்டவரே அப்பா மருத்துவத்துறைக்கு நீங்கள் கட்டளை கொடுங்க சாமி. ஆண்டவரே அப்பா பிதாவே, மருத்துவ செலவுக்காக பணமின்றி தவிக்கிற பிள்ளைகளையும், எழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகளையும், பாரம் அழுத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் வந்து கரந்தொட்ட நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உச்சம் தலைந்த உள்ளம் கால் வரை இருக்கிற எல்லா உறுப்புகள் மேலும் இது விசேஷித்த சுகமாக்குகிற கரம் இருக்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோயை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய கரத்தில் அவர்கள் உண்ணுகிற உணவை மருத்துவ குணமாய் மாற்றி சுகபல ஜீவனை கொடுத்து தீர்க்க ஆயுசை கொடுத்து கண்ணீர் யாவையும் துடைத்து நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் முது பாதத்தில் வந்து கேட்கிறோம். எல்லாவற்றையும் நீர் கொடுத்து சுகப்படுத்தி பூர்ண ஆயுசை கொடுத்து நீர் வளப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இனிய உறவுகளே, உங்கள் நோய்களை அவர் குணமாக்கி விட்டார். கர்த்தர் தாமே உங்களுக்கு சுகபலன் ஜீவன் தந்து விட்டார் என்று விசுவாசத்தோடு ஆமீன் என்று சொல்லுங்கள். மீண்டும் இணைவோம் நாளை ஜெபத்தில்.